கோனிச்சிவா காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பேட்மிண்டன் ரூல்ஸ் விச் ஆர் கிரேசி அண்ட் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கு இருக்கிறதுலே தெரிஞ்ச கிரேசியான ரூல், எனக்கு தெரியாத ரூல்னா இல்லை என்னால் என்னால் எப்படா இதெல்லாம் இருக்குது, ஏன்டா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற ரூல். ஏன்னா ரெண்டுனா அது வந்து ஷெட்டில் காக்கை பற்றி. முதல் என்னன்னா ஃபெதர் காக்கில் வந்து 16 காக்கு தான் இருக்கணுமா. எனக்கு அந்த இது வந்து சுத்தமாக தெரியாது. 16க்கு மேலேயோ கீழேயோ இருந்தால் அது வந்து இல்லீகலாமா, இல்லீகல் இல்லை, அது வந்து அக்செப்டபிள் இல்லையாமா. இந்த ரூல் வந்து கண் நிறையா கண்ட்ரோல் வர்றதுக்காக இந்த ரூல் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த ரூல் இன்னும் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னொன்று ரூல்னா ஷெட்டில் காக் பற்றி, அது வந்து 4.74 கிராம்ஸ்லேருந்து 5.50 கிராம்ஸ் தாண்டக்கூடாதான். இதுக்கு மேலேயோ இது கீழேயோ இருந்தால் அதுவும் அன்அக்செப்டபிளாமா. இது ரெண்டும் அவங்க மெஷர் பண்ணி பார்ப்பாங்களா? நான்லாம் ஃபெதர் காக் வச்சு ஆடியிருக்கேன், கவுண்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் இல்லை. அப்போ இனிமேல் நான் 17 இருந்து கடையில் போய் மாற்றிட்டு தான் வரணும் போல். நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா, இந்த ரூலில் வந்து பார்க்க போனால் நான் தான் நிறைய சஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நான் விளையாடுற ரெண்டு பேர் தான் நான் விளையாடுறதே. 2 பேரும் நான் சர்வீஸ் போடும்போது உடனே டம்முன்னு அங்கே நெட்டில் வந்து ஷாட் அடிச்சிருவாங்க, அதாவது ஸ்மாஷ் அடிச்சிருவாங்க. அது வந்து நான் வந்து என் சர்வீஸை போடுறதுக்கு முன்னாடி நகர்ந்துருவாங்க. இப்போ நான் படிச்சிருக்க ரூல் என்னென்னா, த ரிசீவர் மஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில். அது என்னென்னா, நம்ம வந்து சர்வீஸை போட்டு நெட்டை தாண்டுற வரைக்கும் அவன் ஸ்டில்லாக தான் இருக்கணும். இந்த ரூல் எனக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்திருக்கும். இந்த ரூல் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த ரூல் நிறையா பிளேயர்ஸ்க்கு அக்செப்டபுளாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஸ் அவங்க யூஸ் பண்ண முடியாதனால அந்த காக் வந்து நெட்டை தாண்டுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். அதனால் அவங்க ரிஃப்ளெக்ஸ் அங்கே யூஸ் ஆகிறதுனால அவங்க அக்செப்டபுளாக இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா, நாங்கள் வந்து இது ரெம்ம பண்ணுவோம். ரெம்முனா நாங்கள் வந்து அவன் அடிச்சுக்கிட்டு இருப்போம், ஏன்னு சிரிப்போம், கத்துவோம். அது வந்து பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆட போகிறீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லீகலை விட பாயிண்ட் வந்து ஆப்போனண்ட்டுக்கு போயிடுமா, இல்லை அது அக்செப்டபிள் இல்லையாமா. நீங்கள் கத்துறதுனால அது வந்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதனால அது அக்செப்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு கிரேசியாக தெரிஞ்ச ரூல்ஸ் எல்லாம் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. arigato. See you guys in the next video. Bye guys. arigato. ஐயோ என்னால முடியல சாமி ஒரு